வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கடலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள நடைபாதை ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் அகற்றி வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பாரிவள்ளல், விவரங்கள். கடலூர் பேருந்து நிலையத்தில் பாத்தீங்கன்னா நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பயணிகள் செல்வது வழக்கம். இந்நிலையில பாத்தீங்கன்னா பேருந்து சுற்றி மாநகராட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. இந்த கடை ஒதுக்கப்பட்ட இடத்தை விட நடைபாதைகளை ஆக்கிரமித்து கடைக்காரர்கள் ஆக்கிரமிப்பு அதிகமாக செஞ்சிருந்தாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா நடைபாதையில இந்த சிறு வியாபாரிகள், பழம், பூ போன்ற வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்ததுனால பேருந்து நிலையத்துக்கு வரும் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாயினாங்க. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் புகார் வந்தது. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்று மாநகராட்சி அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உதவியுடன் ஆக்கிரமிப்பு செய்த இடங்களை அகற்றினாங்க. இது போல ஏற்கனவே 4 முறை ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் கொடுக்கும். இந்த நடைபாதையை அகற்றாமல் அவர் அங்கேயே ஆக்கிரமிப்பு செய்ததுனால இன்று ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மற்றும் வாகனங்கள்ல அந்த மாநகராட்சி ஊழியர்கள் ஆக்கிரமிப்பு செய்த அந்த கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. சிறு வியாபாரிகள் சொல்வது என்னன்னா, பெரிய கடைகள்ல ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. அதை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை. அன்றாட பிழப்பு நடத்தும் எங்களிடம் அதிகாரிகள் கெடுபிடி செய்வது வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு வியாபாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இது போல தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டிருக்கும் வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்குது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.